யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். போதுங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே மிக நன்றாய் தெரியும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் இல்லையா? 1வது அற்புதம் எந்த ஊரிலே? கானா ஊர், கானா என்ற ஊர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், கானா ஊரிலே ஒரு அருமையான ஒரு வெட்டிங், ஒரு மேரேஜ், ஒரு விவாகம் அங்கே போய்கொண்டிருந்தது. அருமையான ஒரு கூடுகை, ஏராளமான பேர் அங்கே இருந்திருப்பார்கள், அநேகர் அங்கே கூடியிருந்தார்கள். அங்கே 1ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்பதாய் பார்க்கிறோம். வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த வெட்டிங் யாருக்கு நடந்ததோ அவர்கள் ஒருவேளை இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய ஒரு சொந்த பந்தமாக கூட இருக்கலாம், மிக அறிமுகமான ஒரு மக்களாய் இருக்கலாம் என்பதாய் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் சீஷர்களும் அங்கே அந்த வெட்டிங் என்ன செய்யப்பட்டார்கள்? அழைக்கப்பட்டதாய் பார்க்கிறோம். பாருங்கள், மிக அருமையான ஒரு கூடுகை. அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நன்றாய் தெரியும். ஆண்டவர் இயேசு எங்கே பிரசன்னமாகி இருக்கிறாரோ அங்கே அற்புதம் நிச்சயம் உண்டு என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இல்லையா? ஆண்டவராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய முழு ஆளுகை, முழு கண்ட்ரோல் எங்கே இருக்கிறதோ அங்கே பற்றாக்குறைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு சூழல் அங்கே உருவாகும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணமாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே அந்த காரியத்தை நாம் ஒப்படைத்து விட்டால், ஆண்டவரே நீர்தான் இனி இந்த காரியத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், உம்மால் மட்டுமே முடியும், நீர் இதிலே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் என்ற ரீதியிலே ஆண்டவரிடத்திலே அந்த விஷயத்தை முழுவதுமாய் நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் அடுத்து முடிவு வரை இனிப்பான அனுபவம் என்றால் அது மிகையல்ல இல்லையா? நிச்சயமாய் ஒரு இனிப்பான நல்ல ஒரு அருமையான சூழல் உண்டாகும், அல்லது ஒரு பலமான சூழல் உண்டாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அந்த இடத்திலே என்ன பிரச்சனை உண்டானது? அந்த சிக்கல் என்ன? உண்மையாகவே அது ஒரு மிக இக்கட்டான ஒரு நேரம் இல்லையா? ஒரு இக்கட்டான சூழல். பாருங்கள், ஒரே கூட்டமாக இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் என்ற நாட்டிலே மிக பிரதானமான ஒரு ஆகாரம் அந்த திராட்சை ரசம், நீர் ஆகாரமாய். அந்த நேரத்திலே போய் திரும்ப ஒரு பெரிய அளவிலே உருவாக்க முடியாது. நிச்சயமாய் பெரும் இக்கட்டு. யோசித்து பாருங்களேன், நம்ம ஊர்லயே ஒரு வெட்டிங் டேல ஒரு சாப்பாடு, ஒரு மீல்ஸோ அல்லது பிரியாணியோ ஆக்கிவிட்டோம், கூட்டம் அதிகமாய் வந்து விட்டது, ஆனால் காலி ஆயிருச்சு, இன்னும் அநேகர் இருக்கிறாங்கன்னா உடனே ஆக்க முடியுமா? ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப இக்கட்டு. அதே போலத்தான் அந்த கானா ஊரிலே அந்த வெட்டிங்ல மிக தேவையான ஒன்று தீர்ந்து போய்விட்டது. என்ன செய்வது? எங்கே போவது? யாரால் மீண்டுமாய் ஒரு நல்ல சூழலை உருவாக்க முடியும்? சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வீட்டாருக்குள்ளே ஒரு பெரும் போராட்டம் நிச்சயமாய் இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா?
இங்கும் அங்குமாய் ஓடி இருப்பார்கள். ஐயோ இப்படி ஆயிருச்சே, கொஞ்சம் கூட்டம் அதிகம் வந்துருச்சே, போதுமான அளவுக்கு திராட்சரசம் இல்லையே. உள்ளமெல்லாம் சோர்வோடு கூட அவர்கள் இருந்திருப்பார்கள் நிச்சயமாய். பாருங்கள், அப்போது அந்த கூடுகையின் மத்தியிலே அந்த 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 வெட்டிங் மிக அருமையாய் போய்கொண்டிருந்த அந்த சூழலிலே, அந்த இக்கட்டிலே ஒரு வார்த்தை ஒன்று சத்தமாய் ஒலிக்கிறது. ஒரு வார்த்தை சத்தமாய். என்ன வார்த்தை? 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த அந்த வெட்டிங் ஹாலிலே ஒரு மூலையிலே ஒலித்ததான ஒரு வார்த்தை தான், அவர் உங்களுக்கு, எல்லாரும் வாய் திறக்கலாமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். அதின்படி அவர் உங்களிடத்திலே என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அந்த அந்த முக்கிய கூடுகையிலே பிரசன்னமாகி இருக்கிற ஆண்டவரிடத்திலே நாம் சென்று, ஆண்டவரே நீர் என்ன சொல்ல இருக்கிறீர் என்று கேட்டு அதை செய்தால் போதும் என்பதாய் நாம் இங்கே பார்க்கிறோம். என கண்பானவர்களே, தேவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரால் பாவ மன்னிப்பு பெற்று அவர் பிள்ளைகளாய் ஆகி இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் ஆவியானவர் மூலமாய் ஒரு தெய்வீக வார்த்தையை அவருடைய காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்க பண்ணுகிறார். ஒலித்து கொண்டே. என்ன வார்த்தை? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்ற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உலகத்தின் ஆரம்பம் முதற்கொண்டு, என்னங்க, எப்ப? உலகத்தின் ஆரம்பம் முதற்கொண்டு உலகத்தின் இறுதி வரைக்கும் இந்த வார்த்தை ஆவியாளர் மூலமாய் ஒலித்து கொண்டே இருக்கிறது. என்ன? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர் என்ன பேசுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர் உங்களிடத்திலே என்ன பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதை என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறபடி செய்தால், அவர் வாக்குப்படி நாம் செய்தால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாயிருந்தாலும் அவரால் தீர்க்கப்படும். ஆமென். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் நாம் அந்த ஆதாரத்தை புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் யாருங்க? சத்தமா வாய் தரங்க. ஜீவனுள்ள கர்த்தர், ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள கடவுள். இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். இப்படிப்பட்ட கர்த்தரை, இவ்வளவு அருமையான, இவ்வளவு அதிசயமான, இவ்வளவாய் அன்புள்ள கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பது மிகப்பெரிய பாக்கியம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை படி செய்தால், வாழ்ந்தால் இறுதி வரை ருசி குறையாத ஆசி, ருசி குறையாத வாழ்க்கை. பாருங்கள், அந்த 10ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இந்த வார்த்தை ஆக்சுவலாக ஆண்டவரிடத்திலே இதை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அங்கே இருந்த மணவாளனிடத்திலே இதை சொன்னதாய் பார்க்கிறோம். அங்கே முன்னதாக இருந்த மாப்பிள்ளட்ட இதை சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த காரியத்தை பார்த்துட்டு இருந்தவங்க. ஆனால் உண்மையாக இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அங்க என்ன வாசிக்கிறோம்? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே சொல்லுங்க, என்ன ஒருவேளை ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆரம்பம் மேபி ருசி இல்லாதது போல ஒரு தோற்றம் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வாசிக்கிறது போல முடிவு ருசி நிறைந்ததாய், ஆமென், இனிப்பான அனுபவமாய். என்னங்க, ஆண்டவருடைய பிள்ளை ஆகிவிட்ட உடனே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிடும் என்று நாங்கள் அதையெல்லாம் சிந்தித்தோம். ஆனா மாற்றம் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிற்பாடு அப்படியே இருக்கிறது போல இருக்குது. அப்படி சந்தேகப்பட்டு கொஞ்சம் மந்தமானா வாழ்க்கை அப்படியே போயிடும். உலக சூழலை பார்க்காதபடி ஆண்டவருக்குள்ளே சற்று ஆழமாய் போக போக ருசி அதிகமாய், இனிமை அதிகமாய் உருவாக ஆரம்பிக்கும். ஆமென். அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே சில ஆண்டுகள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லி வேதத்தை வாசிக்காம, வேதத்தின்படி உணர்ந்து வாழாம, மாம்ச உணர்வோடு கூட இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி வாழ 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 காலங்கள் போக போக தேய்பிரையாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். கண்ணார நீங்களே பார்த்து இருப்பீர்கள். நாங்கள் தேவ ஊழியத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் அப்படி பார்க்கிறோம். நிறைய பேர் ஆரம்ப கட்டத்திலே ஆண்டவருக்குள்ளே வந்த பிற்பாடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அதே போராட்டமா இருக்கு, என்ன அதே பிரச்சனை, அதே துன்பம், அதே சிக்கல், என்ன பெரிய மாற்றம் ஒண்ணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவியானவருக்குரிய அந்த வாழ்க்கையை மாம்ச வாழ்க்கையோடு இணைத்து என்ன ஒண்ணு நடக்கல என்று சிந்தித்து சிந்தித்து அப்படியே மந்தமாகி காலங்கள் போக போக கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்த அந்த ருசியை, அந்த இனிமையை இழந்து போகிறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த ஹாலிலே, கானா ஊர் என்ற அந்த ஊரிலே, அந்த ஹாலிலே ஒலித்த அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய காதுகளில் ஒலிக்கிறது. என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், ருசி அதிகமாக, ஆமென், இனிமை அதிகமாகும். காரணம், காலங்கள் போக போகத்தான் இனிமையை கூட்டுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வசனங்கள் தெளிவாய் இருக்கிறது. அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சத்தமா வாய் தரங்க பார்ப்போம், முடிவு சம்பூரணமாய். ஏங்க நியாயமா சிந்திங்க. ஒரு மாணவன் ஒன்றாவது வகுப்புல போய் சேர்றான். ஒன்றாவது வகுப்புல சொல்லுங்க, சேர்ந்த உடனே அப்படியே எல்லா பாடத்திலையும் 100 எடுத்து ரேங்கு, 1ஆவது ரேங்க் வாங்கி கிரேடு A+ வாங்கி அடுத்து அந்த 1ஆவது முடிச்ச உடனே என்ன 10ஆவதுல தூக்கி போடுவாங்கன்னு யோசிச்சோம். ஆனா என்னது 2ஆவதுல போடுறாங்க. எப்படி போடுவாங்க? 2ஆவதுல போடுவாங்களா அல்லது சொல்லுங்க? நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு 10ஆவதுக்கு டக்குன்னு எப்படி 10ஆவதுக்கு போயிடணும். ஏன்? நான் 100 மார்க் எடுத்தேனே 1ஆவதுல,
2வது எடுக்க வேணாமா, 3வது எடுக்க வேணாமா, 4th 5th 6th 7th இவைகளிலும் 100 ஏன் 100 கூட வேணாங்க, 80 பாஸ் பண்ணா போதுன்ற மாதிரி இருக்கு. அப்படி அல்லங்க. நாளுக்கு நாள் தேவ சாயலிலே நாம் என்ன செய்யணும், மறுரூபம் ஆகிக்கொண்டே அந்த பாஸ் பண்ணா போதுன்ற ஓகே தான், நானும் அப்படிதான் சொல்லுவேன் அஃப்கோர்ஸ். ஆனால் வேதம் போதிக்கிற முறை அது அல்ல. அன்றைக்கு ஒலித்த அதே சத்தம் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாய் என் காதுகளிலே, உங்கள் காதுகளிலே அது ஒலிக்கிறது. அவர், சத்தமா சொல்லுங்க பாப்போம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, இந்த வார்த்தை படி நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் இறுதி வரை ருசி குறையாத வாழ்க்கை. ஆமென். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய அனுபவமா மாத்துங்க. வெறுமனே ஒரு பேச்சாக, ஒரு என்னது, ஒரு பிரசங்கமாக, ஒரு செய்தியாக என்ன செய்ய வேணாம், கேட்டுக்கொண்டு போக வேணாம். அநேகர் அப்படி மாறிட்டோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்குள்ளே சிலர் ஒவ்வொரு வாரமும் ஆவலோடு அதை கேட்டு உள்வாங்கிக் கொள்றீங்க. அந்த வார்த்தைப்படி வாழ்க்கை அமைய நீங்க பிரயாசப்படுறீங்க, நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆனால் சிலர் போன வாரம் ஒரு பிரசங்கம், இந்த வாரம் சொல்லுங்க நல்ல வேலைக்கு அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேற பிரசங்கமா இருந்துச்சு, இப்படி சிந்திக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் முன்னாடியே சொன்னது போல வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு பேஜிலும் வாழ்க்கைக்கு தேவையான தெய்வீக ஆலோசனை உண்டா இல்லையா சொல்லுங்க. தியானிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாட்கள் போதாது. ஆமாவா இல்லையா? வேத வசனம் ஒன்று சும்மா சொல்லலைங்க, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் இலை உதிராதிருக்கிற. அதெல்லாம் ஆழமா சிந்திக்கணும். நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆண்டுக்கு சித்தமானால் மீண்டும் தியானிப்போம் சீக்கிரத்தில். இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன். அவன் நிறைய பேருடைய ஆதங்கம், கண்ணீர் என்று கூட சொல்லலாம். நான் செய்வது வாய்ப்பதில்லையே, நிறைய விஷயங்கள் என்னை விட்டு உதிர்ந்து போய் கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில், என் உடலில் இருந்து, என் பலன், என் சொந்தம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் என்னை விட்டு உதிர்கிறது. கூட இருக்கிறது போல ஒரு உணர்வு, ஆனால் கூட இல்லை. காரணம் அவர் சொற்படி வாழாததே. அவர் பாருங்கள், உலகத்தின் ஆரம்பம் முதற்கொண்டு உலகத்தின் இறுதி வரைக்கும் இந்த வார்த்தை ஆவியானவர் மூலமாய் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன பேசுகிறாரோ அதை செய், அதை பார், அதன்படி வாழ். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு ஆதாமிடத்திலே பேசினார், ஏவாளிடத்திலே பேசினார். அன்றைக்கு விழுந்த கோணல் இன்று வரைக்கும் அநேகரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அந்த பாதையிலே தான் வந்தோம். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் மூலமாய், இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை திரும்ப நேர்கோட்டுக்கு அவர் திருப்பி விட்டார். நேர்கோட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட கோணலான வழிக்கு ஏன் நாம் செல்ல வேண்டும்? கீழ்ப்படியாத வழிக்கு நாம் ஏன் நாம் செல்ல வேண்டும்? ருசி காத்திருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆமென். இனிமை காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ருசி நிச்சயமாய் உண்டு. பிறர் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு. என்னங்க ஆரம்ப காலத்திலாம் அப்படி இருந்தீங்க, ஏஜ் கூட கூட எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்கெல்லாம் மேல வந்து நிப்பீங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கலையே. செஞ்சது அவர்ல. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரான்னு கேட்கிறேன்.
ஆமென். நிச்சயமாய் அதை விசுவாசிங்க. வாழ்க்கையை நேர்கோட்டுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை நேர்கோட்டுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். ஏவாள் விழுந்தது போல, ஆதாம் விழுந்தது போல கோலனான பாதையிலே செல்ல வேண்டாம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி. ஆமென். அவர் என்ன சொன்னார் அங்கே அந்த வெட்டிங்ல அவர் என்ன சொன்னார்? 2 விஷயத்தை மட்டும் வேகமா பார்த்து முடிக்க போறோம். நமக்கு நீடித்த ஒரு ரீதியிலே தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. அதிலே 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி என்ன சொல்றாரு? ஜாடிகளிலே தண்ணீரை ஃபில் பண்ணுங்கப்பா. எம்டியா இருந்துச்சு இல்லையா? அந்த ஜாடிகள் கிட்டத்தட்ட 6 ஜாடிகள் இருந்ததாய் பார்க்கிறோம். ஐ திங்க் சோ 6 அவர் ஃபில் சொல்லிப்பாரு இல்லையா? பாருங்கள், அங்கே அந்த சூழலிலே அந்த வெட்டிங்ல இருந்ததான அந்த திராட்சரசம் முற்றிலுமாய் காலியாகி விட்டது. ஆமாவா இல்லையா? முழுசு என்ன செஞ்சிருச்சு? காலியாகி விட்டது. இனி இனிப்பான இனிமையான ஒரு ருசி உண்டாவதற்கு வாய்ப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. சில வெட்டிங்ல வெட்டிங் முடிஞ்சிருச்சு, சாப்பாடு நேரம், மீல்ஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் பந்தி, 2வது பந்தி, 3வது பந்தி இதெல்லாம் நல்ல காயா வந்து விழுகும். நீங்க பார்த்துருப்பீங்களா இல்லையா? நல்ல காய், நல்ல அப்படியே சாம்பார் கெட்டியா இருக்கு. கரெக்ட். அப்படி என்ன செய்யும்? கட்டியா இருக்கும். அப்படியே ஸ்மெல் பசியை தூண்டிடும் இன்னும் கொஞ்சம். அவ்வளோ அழகா இருக்கும். காய் அழகா வைப்பாங்க. அந்த பந்தி விசாரிக்கிறவங்களும் அப்படியே நீட்டா வந்து வைப்பாங்க. நேரம் போக போக சாம்பார் தண்ணியா மாறும், காய் கொஞ்சமா மாறும். ஆமாவா இல்லையா? ஆனா ஊறுகாய் கொஞ்சம் கூட வைப்பாங்க. ஏன்? காய் இல்லையே. ஆனா இங்க அப்படியே உல்டாவா இருக்கு. நேரம் ஆனதுக்கு அப்புறம் 4வது பந்தியோ 3வது பந்தியோ கெட்டியா வருது. எது? திராட்சை ரசம். ஒரு கல்யாணத்துல பிரியாணின்னு வச்சுக்கங்க. பிரியாணி ஃபர்ஸ்ட் பந்தி, அடுத்து 2வது பந்தி, பீஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க சத்தமா? என்னமோ சாப்பிடாத மாதிரி. நான்லாம் நான்வெஜ்ஜே தொட்டுறது இல்லை. அதான் ஸ்பூன்ல எடுத்தாவது சாப்பிட்றோமே. ஆமாவா இல்லையா? பீஸ் நிறையா. அப்பா, மட்டன் பீஸ், சிக்கன் பீஸ், இன்னும் பெரிய பீஸா வந்துருக்கு. பரவாயில்ல, யார் முகத்துல முழிச்சேனோ தெரியல, இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? பெருசா வந்து விழுந்திருக்கு. அந்த 3வது பந்தி முடிச்சு ஒரு ஃபேமிலி வேகமா வரும். ஐயோ நேரம் ஆகி போச்சு, பஸ் ட்ரெயின், ஐயோ சீக்கிரம் போன வேகமா வரும். உட்காராங்க. ரைட்டு, ரொம்ப பசிக்குது, இன்னைக்கு என்ன பண்ணிடுவோம்? நல்லா பீஸே காணோம். தேடுறாங்க. வேர் இஸ் பீஸ்? வேர் சிக்கன் பீஸ்? இன்னும் ஒன்னையுமே காணோம். கேட்குறாங்க பக்கத்தில். அது கரைஞ்சிருக்கும். அது என்ன பண்ணியிருக்கோம்? கரைஞ்சிருக்கும். இறுதி வரை ருசி. அதுதாங்க அவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற மகா மகத்துவம். ஆமென். ஒரு வெட்டிங்ல மீல் சாப்பாடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. வேகமா ஆக்குவாங்க. அரிசி வெந்து வேகாமல் இருக்கும். ஆமாவா இல்லையா? எல்லாம் காலியாகி விட்டது. இனி இனிப்பான ஒரு அனுபவம் உண்டாவதற்கு வாய்ப்பு இல்லை. இனி இனிப்பான, பாருங்கள் அந்த 3வது வசனம் வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது. என்னங்க? திராட்சரசம் குறைவுபட்ட போது. அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது திராட்சரசம் மட்டும் குறைவுபடவில்லை, சந்தோஷமும் குறைஞ்சு போச்சு. என்னங்க குறைஞ்சு போச்சு?
சந்தோஷமும் குறைஞ்சு போச்சு, உற்சாகமும் குறைந்து போய்விட்டது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் கிறிஸ்து இயேசு கூறின ஆலோசனை என்ன? ஃபில் பண்ணுங்க. என்னங்க, என்ன வாசிக்கிறோம்? அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று. ஜாடிகளிலே, சத்தமா, ஜாடிகளிலே தண்ணீரை கொண்டு என்ன செய்யுங்க? நிரப்புங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் வந்து அவர் கூறின வார்த்தை என்ன? ஃபில் பண்ணுங்க. ஜாடி என்ன செய்யுங்க? நிரப்புங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே இருந்த மக்கள் அல்லது பந்தி விசாரிக்கிற மக்கள் கொஞ்சம் ஆச்சரியமா தான் யோசிச்சிருப்பாங்க. என்ன வேண்டியது? என்ன? திராட்சரசம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? தண்ணீரை ஊத்த சொல்றாரு. இப்பதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும், இப்ப ஜூஸ் இருக்குது, நம்ம அதை வாங்கி என்ன செஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுவோம். ஆனா அன்னைக்கு அது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அந்த அந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ். வேண்டியது என்ன? திராட்சரசம். ஆனால் இவர் தண்ணீரை அல்லவா ஊற்ற சொல்லுகிறார் என்று ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஆனால் வார்த்தை என்ன வந்தது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் ஃபில் பண்ணுங்கன்னா ஃபில் பண்ணுங்க, அவ்வளவுதான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை சூழ்நிலைகளிலே இது போன்ற இக்கட்டான மீள முடியாத சோதனையிலே சிக்கிக் கொண்டு சோர்ந்திருக்கும் பொழுது அவர் வார்த்தைப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முன் வர வேண்டும். என்ன, சில நேரங்களிலே அவர் பேசுகிற விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். வேண்டியது என்ன? எனக்கு திராட்சரசம் அல்லவா வேண்டும், ஆனால் ஆண்டவர் தண்ணீரை அல்லவா இங்கே. அந்த தண்ணீரை யாரும் பார்க்காத வேளையிலே, யாரும் பார்க்க முடியாத சூழலே இனிப்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு மட்டும் உண்டு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய நாம் ஆரம்பித்து விட்டால் யாராலும் சேஞ்ச் பண்ண முடியாத அந்த சூழலை தேவன் மாற்ற ஆரம்பிக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் சம்பந்தம் இல்லாதது போல தோன்றும். சில நேரம் என்ன செய்யும்? சொல்லுங்க சத்தமா. சில நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு, அவனுடைய ஆலயத்துக்கு மேபி ஆராதனையோ வேத பாடமோ அல்லது மற்ற கூட்டங்களோ நானோ நீங்களோ வேறு பிரச்சனையோடு சோர்வோடு நம்ம வந்திருப்போம். அப்ப கர்த்தர் நாம் வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்க அந்த பாதைக்கேற்ற வசனமாய் இராமல் வேறு ஆலோசனைகள் அன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஒருவேளை அங்க வந்துகிட்டு இருக்கோம். இது எனக்கு இல்லைங்க, நான் வந்தது வேறு பிரச்சனையோடு, அதுக்கு ஆன்சர் ஆண்டவர்கிட்ட வந்த மாதிரி அப்படி அல்லங்க. அவர் பாருங்க, சில நேரம் நான் ஜோம் பண்றப்ப நான் பேசுவேன், அதாவது நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்க மக்கள் என்ன சூழல் என்பது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் ஜோம் பண்றேன், அந்த மக்களுக்கேற்ற சூழல், அந்த அந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகளை நீர் கொடுத்தால் கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு சில நேரம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா சொல்லுவாரு, பேசாம இதை பேசிட்டு வா. காரணம் அவருக்கு தெரியும் இனிப்பாய் மாற்றுவது எப்படி என்று சொல்லி. ஆமென். ஆண்டவருக்கு தெளிவாய் தெரியும் இந்த தண்ணீர் தான் இனிப்பாக மாறப் போகிறது என்று. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சில நேரம் என் பார்வைக்கு உங்கள் பார்வைக்கு சம்பந்தமே இல்லாதது போல தோன்றும். ஆனால் அதில் ருசி உண்டு, அதிலே மதுரம் உண்டு, அதிலே இனிமை உண்டு. யாருக்கு? அவர் சொற்படி செய்பவருக்கு. ஆமென். அவர் சொற்படி ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என் சூழ்நிலை கேட்ட வார்த்தைகள் அல்ல, உங்க வார்த்தை கேட்டபடி நான் என் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்ற அந்த அர்ப்பணிப்போடு யார் வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இனிமையான அனுபவம்.
அவர்களுக்கு இனிமையான ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. என் அன்புக்குரியவர்களே, அவர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி பாருங்கள். இயேசுவின் தாய் கூட அதை மாற்றி என்ன செய்யல, பேசல. ஆண்டவர்கிட்ட வந்து, எப்பா அங்க கொஞ்சம் திராட்சை ரசம் இல்லாம போச்சு, நீ ஏதாவது பண்ணுப்பான்னு அர்த்தத்தில் தான் என்ன செய்யறாங்க, வந்து பேசுறாங்க. உடனே அங்கே ஆண்டவராக, அந்த தாயினுடைய மகனாக அல்ல, ஆண்டவராக, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை என்னது அப்படின்னா, என் வேலை இன்னும் வரவில்லைனா, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கால அட்டவணைப்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். இந்தந்த நேரத்தில் இதை செய்யணும், இத்தனை வருஷம் நீர் வாழணும், வாழ்ந்து சரியா எங்க போகணும், சிலுவைக்கு என்ற பிதா என்ன உருவாக்கி கொடுத்தார், அந்த கால அட்டவணைப்படி இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அதுல தான் சொல்றாரு, என் வேலை இன்னும். என்ன அர்த்தம்? என் வேலையில நான் சரியா செய்வேன், அதான் அர்த்தம். ஆமாவா இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அன்றைக்கு ஒலித்த அதே சத்தம், அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். இரண்டாவது என்ன சொன்னார்? 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? நீங்க என்ன பண்ணீங்க? இப்பொழுது மொண்டு கொண்டு போங்கள். முதலாவது என்ன சொன்னார்? ஜாடிகளை ஃபில் பண்ணுங்க அப்படின்னார். இரண்டாவது அதை எடுத்துக்கொண்டு போங்கன்றார். அதை போய் ஷேர் பண்ணுங்க, அதை போய் என்ன செய்யுங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்றாரு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் சொன்ன ஆலோசனைப்படி அவர்கள் செய்த பின்னர் தான் அது மாறி இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அல்லது அது பெருக ஆரம்பித்திருக்கும். மேபி அவர்கள் தூக்கும் பொழுதே அது மேபி திராட்சை ரசமாய் ஆகி இருக்கலாம், நிச்சயமாய். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை போய் ஷேர் பண்ணுவதற்காக கொண்டு போறப்ப தான் அது பெருக ஆரம்பிக்குது. பிளஸ் இனிப்பாய், ருசியாய், மொண்டு கொண்டு போன பிற்பாடு அல்லது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிற்பாடு அங்கே இருந்த குறைவு நீங்க ஆரம்பிக்கிறது, பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. 6 சாடி தாங்க. மேபி அங்கே எத்தனை பேருக்கு அங்கே இல்லாமல் இருந்ததோ நாம் அறியோம். அப்படியே அது பெருகி கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, 2 வார்த்தையையும் 2 ஆலோசனையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? மதித்து அப்படியே செயல்பட்டார்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஒருவேளை அந்த வேலைக்காரர்கள் ஜாடியை ஃபில் பண்ணிட்டு அதை அப்படியே மொண்டு எடுத்துக்கொண்டு போகாமல் இருந்திருந்தால் மாற்றம் வந்திருக்க வாய்ப்பில்லை, பெருக்கமும் அங்கே வந்திருக்க வாய்ப்பில்லை, பற்றாக்குறைகள் தீர்ந்திருக்க வாய்ப்பில்லை. என கண்பானவர்களே, அவர் சொன்னதை செய்த பின் அதை ஷேர் பண்ணுவதற்கும் நாம் என்ன செய்யணும்? முன்வர வேண்டும். ஒன்று, ஜாடியை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு உடனே நம்ம ஃபில் பண்றோம். ஜாடி போன நம்முடைய வாழ்க்கையோ உள்ளத்தையோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அதை போய் என்ன செய்யுங்க? ஷேர் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனால் ஷேர் பண்ணாம இருந்தா எப்படி மாற்றம் வரும்? எப்படி பெருக்க வரும்? ஷேர் பண்ணப்படாத எதுவும் பெருக்கத்தை காணாது. ஷேர் பண்ணப்படாத எதுவும் பெருக்கத்தை காண முடியாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி செய்யும் பொழுது, அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குறைவுகள் மாற ஆரம்பிக்கிறது. அவர் பற்றாக்குறையிலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர் அல்ல. நாம் என்ன செய்யணும்? நமக்கு இன்னும் அதிகமாய் பெருக்கமும் அநேகருக்கு உதவும்படியான ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது போல ஒரு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மகனை ஃபில் பண்ணிக்க, உன் உள்ளத்தை ஃபில் பண்ணு, வேத வசனங்களால் ஃபில் பண்ணு, உற்சாகமான வார்த்தைகளால் ஃபில் பண்ணு, விசுவாசமான வார்த்தைகளால் ஃபில் பண்ணு, வீண் வார்த்தைகளால் ஃபில் பண்ணாத, இவர்களும் அவர்களும் பேசுகின்றவைகளால் ஃபில் பண்ணாத, வார்த்தைகள் நான் பேசுகிறவர்களால், நான் எந்த விஷயத்தால் ஃபில் பண்ண சொன்னேனோ அவைகளால் ஃபில் பண்ணு சொல்றாரு. நம்மளோ ஃபில் பண்றோம், பாதி இது கொஞ்சம் பாதி. அப்புறம் எப்படி மாற்றம் வரும்? ருசி எப்படி வரும்? எடைக்கெடை கொஞ்சம் கொஞ்சம் பிட்டரா இருக்கு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கசப்பா இருக்கு. என்ன ஆண்டவரே இப்படி விட்டுட்டீங்க? அவர் விடலைங்க, நம்ம விலகிக்கிட்டோம். அவர் ஃபில் பண்ண சொன்ன விஷயங்களால் ஃபில் பண்ணாதபடிக்கு எல்லாவற்றையும் உள்ள போட்டு, அந்த குப்பை இந்த குப்பை, அந்த பேச்சு இந்த பேச்சு, அந்த விஷயம் எல்லா விஷயத்தையும் போட்டு உள்ளே ஃபில் பண்ணிட்டு கீழ்ப்படுகிறோமா, அதையே எடுத்து ஷேர் பண்ணவும் செய்கிறோம். நம்மளும் கெட்டு போய் பிறரையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு எப்படி மாற்ற வரும்? வசனத்தால் ஃபில் பண்ணி அந்த வசனத்தை பிறருக்கு ஷேர் பண்ண முன்வார்கள். அவர் சொன்னபடி செய்யுங்க, அவர் சொல்லுகிறபடி. ஒரு நாளும் இனிமை குறையாதன கண்பானவர்களே, ஆமென். ஒரு நாளும் ருசி குறையாது. வார்த்தையை வெறும் வார்த்தைகளாய் அல்ல, வாழ்க்கையை மாற்றும் வேத சத்தியங்களாக கேளுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால்